இறுதி யுத்தத்தில் கொல்லப்பட்ட இசைப்பிரியாவின் படுகொலைக்கு காரணமானவர்களை பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அம்பலப்படுத்தியுள்ளார். இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சரத் பொன்சேகா கடந்த நாட்களில் பல சர்ச்சைக்குரிய தகவல்களை வெளியிட்டு வருகின்ற நிலையில் வெள்ளைக்குடி சம்பவம் தொடர்பிலும் பரபரப்பான கருத்துக்களை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நான் ராணுவ தளபதியாக இருக்கின்ற போது பெரும் தொகையான மக்கள் சரணடைந்தனர். மக்களுடன் தமிழீழ விடுதலை புலிகள் போராளிகள் 12,000 பேரும் சரணடைந்தனர். ஆனால் சிலர் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டதாக 2 முறைப்பாடுகள் கிடைத்திருந்தன. இசைப்பிரியா தொடர்பிலும் முறைப்பாடுகள் கிடைத்தன. வவுனியா இடைத்தங்கல் முகாம்களில் சிலர் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டதாக தெரியவந்தது. அதில் இசைப்பிரியாவை அழைத்து சென்றதாக குற்றச்சாட்டு இருந்தமை நான் அறிவேன். அப்போது ராணுவ புலனாய்வு பிரிவின் தலைவராக இருந்த எந்த விதாரண தொடர்பில் பேசப்பட்டது. மேலும் வவுனியாவுக்கு பொறுப்பாக இருந்த ஜெகத் ஜெயசூரியவால் பலர் கடத்தப்பட்டதாகவும் பல முரணான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் ராணுவ சிப்பாய்கள் தெரிவித்திருந்தனர். அவருக்கு எதிராக ராணுவ நீதிமன்றத்திலும் விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த இசைப்பிரியாவின் சம்பவத்தின் போது நான் ராணுவ தளபதியாக இருக்கவில்லை. மஹிந்த ராஜபக்ச தான் ஜெகத் ஜெயசூரியவை ராணுவ தளபதியாக நியமித்தார். நான் வேண்டாம் என சொன்னேன். அவருக்கு எதிராக பல முறைப்பாடுகள் இருப்பதால் அது வேண்டாம் என்று. ஆனால் முன்னாள் ஜனாதிபதி சிரித்துக் கொண்டு முரணான செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டாம் என நியமன கடிதம் வழங்கும் போது தெரிவித்தார். இதற்கு அனைத்தும் கட்டாயம் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என சரத் பொன்சேகா தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.